என் காதலி என்னை விட்டு பிரிந்து வேறொருவருடன் சென்று விட்டாள். அந்த வலி தாங்க முடியாமல் நான் தவித்தபோது அவளுடைய அக்காதான் எனக்கு ஆறுதலாக இருந்தாள். என்னை விட 2 வயது மூத்தவர், திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளவர் என்றாலும் என் மீது தனிப்பட்ட அக்கறை காட்டினார். அவள் உனக்கு ஏற்றவள் இல்லை, கவலைப்படாதே, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று அடிக்கடி கூறுவார். திடீரென்று ஒரு நாள் அக்கா போன் செய்து தன் தங்கை அந்த பையனுடன் ஓடிப்போய்விட்டதாக கூறி அழுதார். எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவர் என்னிடம், நீதான் அவளுக்காக வருத்தப்பட்டாய், ஆனால் அவள் உன்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டாள் பார்த்தாயா என்றார். நான் மன அமைதிக்காக தனியாக எங்காவது செல்லப்போவதாக கூறினேன். உடனே அவர், தனியாக எதற்கு போகிறாய், நானும் வருகிறேன், நாம் இருவரும் ஊட்டி சென்று 2 நாட்கள் தங்கிவிட்டு வரலாம் என்று திட்டமிட்டார். வீட்டில் ஏதோ போய் சொல்லிவிட்டு அவர் என்னுடன் வந்தார். நாங்கள் இருவரும் ஊட்டிக்கு சென்று ஒரு அறை எடுத்து தங்கினோம். பகல் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு அறைக்கு திரும்பினோம். அங்கு அவர் மிகவும் சகஜமாக பேசினார். என் கவலையை மறக்கடிக்க, நம்ம ஜாலியா இருக்கலாம், நான் உனக்கு துணையா இருக்கேன் என்று கூறி உற்சாகப்படுத்தினார். இரவு உணவு முடித்ததும் நாங்கள் மனம் விட்டு பேசினோம். அவர் குளித்துவிட்டு வந்தபோது மிகவும் அழகாக இருந்தார். இது என் ஹனிமூன் ட்ரெஸ், உனக்காக போட்டிருக்கிறேன், உன் கூட இருக்கும்போது நான் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் உணர்கிறேன் என்று கூறினார். அந்த தனிமையும் குளிரும் அவருடைய வார்த்தைகளும் எங்களுக்குள் ஒரு புதிய நெருக்கத்தை உண்டாக்கின. அந்த இரவு எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த தயக்கங்கள் உடைந்து நாங்கள் கணவன் மனைவி போல மிக நெருக்கமாகிவிட்டோம். என் சோகம் மறைந்து அவர் மூலமாக புதியதொரு மகிழ்ச்சி எனக்கு கிடைத்தது. மறுநாள் காலையில் கண்வெடித்தபோது எங்கள் உறவு அடுத்த கட்டத்திற்கு சென்றிருப்பதை உணர்ந்தோம். அவரும் மிக மகிழ்ச்சியாக காணப்பட்டார். நேற்றிரவு நான் மிகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன். உன் மூலமாக எனக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சி எனக்கு தொடர வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்தார். ஊருக்கு திரும்பும் வழியில் பேருந்தில் என் தோளில் சாய்ந்தபடி, ஊருக்கு போனதும் என்னை மறந்துடாதே, எனக்கு பைத்தியம் பிடிக்கும் அளவுக்கு உன்மேல் ஆசை வந்துவிட்டது, நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும், அதற்கான இடத்தை என் தோழி வீட்டில் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதியளித்தார். நான் அவரிடம், உங்கள் தங்கைதான் என் காதலியாக இருந்தாள், இது தவறில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், அதையெல்லாம் விடு, இப்போது நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிவிட்டோம், இந்த உறவு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, இதை நாம் தொடர்வோம் என்று கூறினார். என் காதலை இழந்த எனக்கு எதிர்பாராத விதமாக ஒரு புதிய உறவும் துணையும் கிடைத்தது.